இன்னைக்கு நாம ஷிகார்பூர் சீரீஸோடைய பேலன்ஸ் எபிசோட பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 4 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அந்த வீடியோவை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ரொம்பவே நல்ல இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ். அந்த வீடியோடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கப்புறம் நான் பேசிட்டு இருக்கும் போது கூட கார்ட்ஸ்ல ஓடும். கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க மக்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 5வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே யாரோ டீல ஏதோ ஒரு மருந்த கலக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அந்த ஜமீன்தாருடைய அண்ணன் பையனை அந்த கொலைகாரன் கொலை பண்ணி பாத்டப்ல போட்டு போயிருக்கான். இந்த விஷயம் போலீஸ்க்கு தகவலா தெரிய வந்து அந்த பீமனும் அசிஸ்டன்ட் அப்புறம் டீம் எல்லாருமே அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு இந்த விண்டோ பக்கமா தான் தப்பிச்சு ஓடி இருக்கான் போல. நமக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வேணும், அது எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ரெடி பண்ண சொல்லிருக்கேன். இப்ப நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். அடுத்து ஹீரோவையும் புட்லுவையும் காமிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது, ஐயா சாமி நான் ஒன்னும் கொலைகாரெல்லாம் கிடையாது, நான் ஆட்டையை போடுவேன், எங்க ஊர்ல இதே வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன், அங்க இது பேய் கிடையாது இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால்தான் அங்க இருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆட்டையை போடுவனை கண்டி கொலைகாரன் கிடையாது, என்னை யார்ட்டையும் மாட்டி விட்டுறாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கும் போது, சரி நீ எதுக்காக அந்த ஜமீன்தாருடைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கடைசியா அந்த ஆளை பார்க்கும்போது நிறையவே நகையெல்லாம் போட்டுட்டு இருந்தான். இந்த ஆள் கிட்ட எக்கச்சக்கமா நகையும் பணமும் இருக்கும் போல. போயிட்டு பேயின்ற பேர்ல பயமுறுத்தி ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆளு வீட்டுக்கு போனேன். அங்க பார்த்தா அவரை யாரோ கை கால் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. நான் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு நம்ம ஹீரோக்கு கால் பண்றா. நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு கால் பண்றா. கால் பண்ணி மறுபடியும் ஒரு கொலை நடந்து போச்சு, ஜமீன்தாருடைய அண்ணன் பையனையே யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இப்போ நான் அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நீங்களும் இந்த கேஸை தான் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா எனக்கு தகவல் கொடுங்க, எனக்கு ஏதாவது குழு கிடைச்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. எனது அந்த ஜமீன்தாருடைய அண்ணன் பையனையே யாரோ கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பொட்லுவும் சேர்ந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டே இருக்கும் போது, ஐயா சாமி என்ன மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, இப்போதைக்கு நான் உன்னை மாட்டி விட போறது கிடையாது, மொத்தமா 2 கண்டிஷன் இருக்கு, அந்த 2 கண்டிஷனுக்கும் நீ ஓகே அப்படின்னு சொன்ன அப்படின்னா நீ தான் இந்த பேய், நீ தான் ஆட்டைய போட்ட அப்படின்ற விஷயம் வெளியே வராது அப்படின்னு சொல்ல, அது என்ன 2 கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒன்னு நீ எனக்கு இந்த கேஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போற, எனக்கு அசிஸ்டண்டா இருக்க போற, இன்னொரு விஷயம் நீ ஆட்டைய போட்ட செயின் ஆட்டைய போட்ட நகைகள்லாம் எவ்வளவு கையில இருக்கோ எல்லாமே என்கிட்ட கொடு, நான் கொண்டு போயிட்டு ஊர் மக்கள் கிட்ட கொடுத்துட்டு நான் அந்த பேயை புடிச்சிட்டேன் அழிச்சு ஓட விட்டேன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் யோசிக்கிறான். ஆனா இவனுக்கு இப்ப வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லும் போது, இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஒரு ஆளை செட் பண்ணி ஊர் முழுக்க அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பேயை பிடிச்சாச்சு, அந்த பேயை அடிச்சு இந்த ஊரை விட்டு ஓட விட்டாச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன், உங்க கைட்ட இருந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு போன சில பொருட்களை நான் மீட்டு இருக்கேன், மீட்ட எல்லா பொருட்களும் உங்க ஐடியா திரும்பி வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்கள் மட்டும் இருக்கும், அது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த மீடியா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. யாரெல்லாம் சேர்ந்துட்டு ஹீரோவுடைய கடையை க்ளோஸ் பண்ணாங்களோ அவங்களே ஹீரோவுடைய கடையை ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு நீ எப்படி இந்த விஷயத்த பண்ண, எப்படி அந்த பேயை விரட்டின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது எல்லாம் ரகசியம், வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த எல்லா விஷயமும் டிவில நியூஸா ஓடிட்டு இருக்கும். இந்த நியூஸை அந்த போலீஸ்காரன் பார்த்து செமையா காண்டாகிறான். இதே டைம்ல நம்ம ஹீரோ ஸ்வீட்டும் ஒரு லெட்டரும் கொடுத்து அமைச்சிருக்காரு. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா, நேத்து நைட்டே நான் இந்த பேய் கேஸை முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எந்த பேயும் இந்த ஊருக்குள்ள உலாவ போறது கிடையாது, அடுத்து அந்த கொலைகாரன் கேஸ் தான், அதையும் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதை பார்த்த பீமன் செமையா வெறியாகிறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் புட்லுவும் சேர்ந்துட்டு போயிட்டு குருவை மீட் பண்றாங்க. குரு கிட்ட நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, சூப்பர் ராணி நீ என் சிஷியன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டுறாரு. சரி ஓகே, இந்த திருட்டு பையில ஏன் கூட வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் நல்லவனா மாறிட்டான், அவன் ஆட்டையை போட்ட எல்லா திங்ஸையும் என் கையில கொடுத்துட்டான், அது மட்டும் இல்லாம எனக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கான், அதனாலதான் நம்பி கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் கரெக்ட் தான், ஒரு 6 மாசமா இந்த ஊரையே மிரள வச்சுட்டான், ரொம்ப புத்திசாலி தான், கூடவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அந்த ஜமீன்தாருடைய பெட்டியை ஓபன் பண்ணீங்களா, உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஓபன் பண்ணி பார்த்தேன், ஓபன் பண்ணி பார்க்கும் போது இன்னும் அந்த ஜமீன்தார் குடும்பத்துல 2 ஆண்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க, அவங்க அட்ரஸை உள்ள இருந்து கண்டுபிடிச்சேன், அதுதான் உண்மையான அட்ரஸா அப்படின்லாம் தெரியல, நீ போயிட்டு பாரு, அது உண்மையான அட்ரஸா இருந்தா கண்டிப்பா உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து அனுப்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த வேலைக்காரமா பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த புருஷங்காரன்
ஏதோ சவுண்ட் போட்டுட்டு இருக்கான், சத்தம் போட்டுட்டு இருக்கான். என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது பிளட் பேங்க்ல இவங்களுக்கு சேர்ற மாதிரி பிளட் கிடையாது, ஆனா பிளட் உடனே ஏத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னுடைய பிளட் எடுத்துக்கோங்க, ஏன் பிளட் எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷங்காரன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ இங்க என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க மேடம், இவருடைய பிளட் O பாசிட்டிவ், எங்களுக்கு தேவை AB நெகட்டிவ், பிளட் பேங்க்ல கூட அந்த பிளட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தேடிட்டு இருக்கோம். இந்த ஆளு இவர் பிளட் தூக்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க சண்டை போடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, பிளட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் பொட்லுவும் சேர்ந்துட்டு அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள ஒரு அட்ரஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல போயிட்டு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த ஜமீன்தாருடைய ஃபேமிலியை பத்தி விசாரிக்கும் போது அவர் இறந்து போயிட்டாரு, அவரும் என்னுடைய அப்பாவும் சேர்ந்துட்டு பார்ட்னரா இந்த கடையை நடத்திட்டு இருந்தாங்க. அவரு எங்க அப்பா இருந்து எக்கச்சக்கமா கடன் வாங்கிட்டு இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த கடையை நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே, அவரு இறந்து போயிட்டாரு, அவருடைய குடும்பம் குட்டிலாம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவருடைய மனைவி வாங்கின கடனுக்கு இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பையனும் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஒரு விளங்காத பையன், அதை எடுத்து கொடு அப்படின்னா உடைச்சிருவான், இதை தூக்கி போடு அப்படின்னா உடைச்சிருவான், ரொம்ப ரொம்ப மோசமா ஒர்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கடுப்பாயிட்டாரு. சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறியே, உனக்கு அறிவே கிடையாதா, போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயா சாமி அந்த மாதிரி மட்டும் பண்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, அப்படின்னா போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்க கூடாது அப்படின்னா அந்த குட்டி பையனையும் குட்டி பையனுடைய அம்மாவையும் என் கூடவே கூட்டிட்டு போவேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ போயிட்டு அந்த குட்டி பையனுடைய அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இங்க இருக்கிறது சேஃபே கிடையாது, அந்த ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இறந்து போயிட்டே இருக்காங்க, யாரோ எல்லாரையும் கொலை பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க எங்க கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா என் பையனையும் யாராவது கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொலை பண்ண கூடாது, அவனுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க என் கூட வாங்க, நான் அந்த குட்டி பையனை பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு நம்ம ஹீரோ ஊருக்கு போறாரு. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது, ஊர்ல இருக்க எல்லாரும் சும்மா விழாவா நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஊருக்குள்ள போனோன்னு ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ இந்த ஊருக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு, அந்த பேயை விரட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனை தூக்கி வந்து கொடுக்குறாங்க, பணம் மாலையா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த அம்மாவையும் பையனையும் கூப்பிட்டு குருவுடைய வீட்டுக்குள்ள போறாரு. போன உடனே வழக்கம் போல குருவுடைய மனைவி கத்த ஆரம்பிக்கிறாங்க, இவனே காசு கொடுக்காம வாடகை கொடுக்காம சும்மா தங்கிட்டு இருக்கான், வெட்டியா தங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இதுல இன்னும் 2 பேர் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அந்த பண மாலையை தூக்கி போட்டு, இதை இப்போதைக்கு அட்வான்ஸா வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் மாசம் மாசம் கரெக்டா அவங்களுக்காக நான் வாடகை கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல அந்த அம்மா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குருவுடைய மனைவி கத்தும் போது, உடனே குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்னுடைய வீடு, என் வீட்டுல யாரை தங்க வைக்கணும் யாரை தங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணுவேன், நீங்க தாராளமா தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கு சந்தோஷமாயிடுது. ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு குக் பண்ணிட்டே இருக்கும் போது, ஐயோ இந்த பொண்ணை வேற கத்தி விட்டு போயிட்டோம், சண்டை போட்டு போயிட்டோம், எப்படியாச்சும் போயிட்டு சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அவங்களும் எப்படியோ சமாதானம் ஆயிடுறாங்க அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பீமனை காமிக்கிறாங்க. பீமன் அந்த வீட்டுடைய CCTV கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ லைட்டோட உள்ளுக்குள்ள வராரு அப்படின்ற விஷயம் நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. சிக்குனாண்டா சிவனாண்டி, இவனை பிடிக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வசமா மாட்டிக்கிட்டான், உடனே காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, அவனை போயிட்டு கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இந்த பீமன். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் புட்லுவையும் காமிக்கிறாங்க. அந்த ஜமீன்தாருடைய குடும்பத்துல உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு ஆண் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போற அந்த ஒரு நபர் மட்டும்தான். அந்த மிகப்பெரிய டானு, நம்ம போயிட்டு அவரை எப்படி மீட் பண்ணி இந்த விஷயம்லாம் சொல்ல போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புட்லு கிட்ட புலம்பிட்டே போறாரு. அங்க போயிட்டு ஒரு நபரை மீட் பண்ணி இந்த மாதிரி டானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, மேல போயிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த டானும் சாமிலாம் கும்பிட்டு அங்க வராரு. வந்தவரு, யாரா நீங்க, உங்களை யாரா அமுச்சு வச்சா, எனக்கு கொலை பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயா சாமி நாங்க கொலை பண்ணலாம் வரல, இந்த மாதிரி அந்த ஜமீன்தார் தான் எங்களை ஃபர்ஸ்ட் வேலைக்கு கூப்பிட்டாரு, நான் இந்த மாதிரி உங்க குடும்பத்தை யாரு கொலை பண்றாங்களோ அந்த கேஸ பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, யாருகிட்ட போய் சொல்ற, கீழே இறங்குங்க, முட்டி போட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டே, ஸ்டார்டிங் சீன்ல யாரோ டீல எதையோ கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த டீயை இப்போ இந்த நபர் குடிக்கிறாரு. குடிச்சவனே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்தே போறாரு. இப்ப நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்தா இந்த மனுஷன் இறந்து போயிட்டாரு. ஐயோ இவர் எப்படி இறந்து போனாரு, இவரை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ இந்த எபிசோடையும் அப்படியே முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 1992 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. காருக்குள்ள இருந்து ஒரு லேடி வெளியே வந்து என் குழந்தைய காணோம் தேடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அங்கதான் ஒரு பக்கமா உழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல இந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு அந்த
பீமன் போலீஸ் டீமோட வந்துட்டாரு. இங்க வந்து பார்க்கும்போது இங்க அந்த டான் இறந்து போயிருக்கான். இவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டீல கற்பாம்பூச்சி விழுந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்த பீமன் நம்ம ஹீரோயும் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டையும் அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஜமீன்தாருடைய வீட்டுக்குள்ள புகுந்து ஜமீன்தாரை கொலை பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார பொண்ணையும் கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாரு. இதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஏபி நெகட்டிவ் தான் பிளட் குரூப் போல. இவங்களே கீதாக்கு பிளட் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை அந்த புருஷன்காரன் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். இதே டைம்ல அந்த மீடியா ஃப்ரெண்டு கால் பண்ணி உன் பாய் ஃப்ரெண்டை அந்த போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நேரா அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேஸ்டோவை அந்த பீமன் அரெஸ்ட் பண்ணிருக்கான், நீங்க ஏதாவது பண்ணுங்க, கேஸ்டோவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருமா, என்ன கூட நிறைய வாட்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது, அவன் வெளியே வந்துருவான் அப்படின்னு சொல்லும் போது இல்லப்பா இது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி தெரியுது, எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது என்னால காப்பாற்ற முடியாது, நான் சொன்ன அவங்க கிட்ட எந்த கேஸுக்கும் போவாத, புதுசா எந்த கேஸையும் ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்காம போனா இப்போ என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கோச்சிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழியில இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் சீன்ல அந்த பீமன் வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பான் பாத்தீங்களா, அது என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ள ஒரு ரிங் இருக்கு. இந்த ரிங்கை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பீமன் சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஒரு லட்டியோட உள்ளுக்குள்ள போறான். ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் போட்டு பொலன் பொழக்கிறான். ஒரு பக்கம் பேய் வேஷம் போட்டுட்டு ஊரை ஏமாத்தி கொள்ளையடிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா கொலை பண்ணி சுத்திட்டு வரீங்களா, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போது எனக்கு எதிராக உங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஆதாரமும் இல்லாம என் மேல குற்றம் சாட்டி என்ன அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அதை உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. இந்த மாதிரி சுக்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வந்து சொல்லும் போது சுக்கி மேடம்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பீமனும் போயிட்டு சுக்கியை மீட் பண்றான். சுக்கியை வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில அந்த ரிங்கு போட்டுக்கிற விஷயத்த இவங்கிட்ட காமிக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிங்கு உன் கையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சிட்டு இருக்க, இன்னைக்கு நீ ரொம்ப பிஸியா இருக்கியா, நீயும் நானும் ஈவினிங் பார்க்குக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா போலாம், பெரிய வேலைலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றான். நீ வந்துட்டு அந்த கேஸ்டோவை அரெஸ்ட் பண்ணிருக்கியா, அவனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க, அவன் பாவம் எங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கான், அவனை விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனை எதுக்கு விடணும், அவன் ஒரு மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிங்கமா ஒரு வார்த்தை சொல்லி திட்டும் போது சுக்கிக்கு பயங்கரமா காண்டாவது. யாரை பார்த்து அப்படி சொல்ற, அவன் ஒன்னும் அந்த மாதிரி கிடையாது, நீ தான் மோசமானவன், ஒரு கேவலமானவன், இன்னொரு வாட்டி அவனை பத்தி தப்பான ஒரு வார்த்தை பேசின அப்படின்னா உன் மூஞ்சி வாயெல்லாம் உடைச்சு விட்டுருவேன், இப்போ கூட வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க கழட்டி போட்டு என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாவது. அந்த சீஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூஸ் மீடியாக்கெல்லாம் ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த கொலைகாரனை பீமன் அரெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா புகழ்ந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினுடைய அம்மா பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா குரு செமையா கோவப்படுறாரு, இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சீஃபை காமிக்கிறாங்க. சீஃப் ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்றாரு. இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. இந்த சீஃப் போயிட்டு அட்டென்ட் பண்ணும்போது நம்ம குரு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்ப நீ அந்த பொண்ணு கூட குஜாலா கசமுசா பண்ணிட்டு இருக்க இல்லையா, இது எல்லாமே ரெக்கார்டா வீடியோவா என்கிட்ட பக்கா ஃபுட்டேஜா இருக்கு, இந்த ஃபுட்டேஜ் வெளியே லீக் ஆகக்கூடாது அப்படின்னா கேஸ்டோ வெளியே வரணும், அவன் வெளியே வரல அப்படின்னா இது கண்டிப்பா லீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது சீஃப் செமையா காண்டாராரு. மறுநாள் காலையிலேயே போயிட்டு நம்ம ஹீரோவையும் அதுக்கப்புறம் புட்லுவையும் ரிலீஸ் பண்ணி விடுறாரு. இந்த பீமனால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஜமீன்தாருடைய வீட்டுல ஒரு கண்ணாடிக்காரன் தான் பாத்தீங்களா, அவன் ஒரு போன் பூத்துக்கு போயிட்டு யாருக்கோ கால் பண்றான். கால் பண்ணி இன்னும் மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க, 2 3 மொத்தமா இன்னும் 3 நாள்ல முடிச்சுட்டு நான் ஷிகாகோட விட்டு கிளம்ப போறேன், என் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போறான். இவன் யாரை பத்தி பேசுறான், எதுக்கு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து ஹீரோவையும் அதுக்கப்புறம் அந்த குருவையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த குருவை மீட் பண்ணி நாங்க கடைசியா அந்த ஜமீனுடைய ஃபேமிலியில உயிரோடு இருக்கக்கூடிய அந்த நபரை பார்க்க போனோம், அவர் ஒரு பயங்கரமான டானு, அந்த டான் வந்துட்டு இன்னொரு நபரை பத்தி பேசினாரு, அவன் தான் உங்களை அமுச்சு விட்டானா, அவனுடைய பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அவர் வந்துட்டு அந்த ஃபேமிலியை சேர்ந்த இன்னொரு வாரிசை பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன், நான் அவரு யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது பிரதீப் கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தாருடைய ஃபேமிலியில இன்னொரு வாரிசு இருக்காங்க போல, அந்த வாரிசுக்கும் இந்த டானுக்கும் ரெண்டு பேருமே அந்த குடும்பத்துடைய வாரிசு தான் மக்களே, ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடந்திருக்கு. அந்த சண்டையில நான் உன்னை கொல்லவா நீ என்ன கொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க போல. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா யார் அந்த பிரதீப் கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப இந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஆமா பிரதீப் கோஷ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்திருக்கான். ஆனா அவன் 1992லயே இறந்து போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்த முன்னாடியே நான் அந்த ட்ரங்க் பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த இறந்து போனவனை பத்தி சொல்லி நீ என்ன பண்ண போற, உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் அந்த பிரதீப் கோஷோடைய அட்ரஸ், நீ போயிட்டு விசாரிச்சு பாரு, இதுதான் உண்மையான அட்ரஸான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதுக்கப்புறம் புட்லுவும் கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்பி அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு தாடிக்காரன் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் பிரதீப் கோஷோடைய பையன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. நீங்க உள்ள வரீங்களா, உள்ள போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு, என்னுடைய அப்பா எப்பயோ இறந்து போயிட்டாரு, இப்போது நான் மட்டும் தான் இருக்கேன், இந்த வீட்டுல வேலைக்காரி கூட இருக்கா, ஆனா அவ எந்த வேலையும் பார்க்க மாட்டா, நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன், நீங்க உட்கார்ந்துட்டு இருங்க, நான் போயிட்டு டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ இந்த வீட்டை அப்படியே லைட்டா சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள போயிட்டு பார்க்க இது வரைக்கும் இறந்து போன எல்லாருடைய போட்டோவும் இருக்கு. அதுக்கப்புறம் சில பேப்பர் கட்டிங்லாம் இருக்கு. அங்க டேபிளுக்கு மேல கன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஒருவேளை இந்த தாடிக்காரன் தான் கொலைகாரனும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதே டைம்ல புட்லு கூப்பிடுறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் போது அவன் அந்த பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கான். எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வா போயிட்டு அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் டோர் எல்லாம் உடைச்சிட்டு ஓடுறாங்க. அவனை போயிட்டு பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவன் அதுக்குள்ள அந்த ரோட்டு பக்கமா ஓட அந்த பக்கம் வேகமா வந்த ஒரு வண்டி அவன் அப்படியே அடிச்சு தூக்குது. அந்த பையன் ஸ்பாட் அவுட். இப்ப அப்படியே அந்த பொதுமக்கள்லாம் சுத்தி நின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஐயோ இவன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இதோட இந்த எபிசோடியை முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 7th எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த பிளாஷ்பேக்கை கண்டினியூ பண்றாங்க. 1992 குமாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல தான் இந்த பிளாஷ்பேக் நடக்குது மக்களே. யாரோ ஒரு நபரு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அந்த குழந்தைங்களாம் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வராத, அந்த குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி இருந்தா நீயே வராத அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கத்தும் போது அவரு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு அனாதை இல்லத்துடைய வாசல்ல வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோ அந்த பிரதீப் கோஷுடைய பையனை பிடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. அந்த பையன் இறந்து போயிட்டு இருப்பான். அந்த வீட்டுக்குள்ள இருந்து கன்னு அதுக்கப்புறம் அந்த மற்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு அந்த மீடியா பொண்ணு வந்துட்டா, வந்த பொண்ணு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, நீங்க வந்துட்டு ஒரு புத்திசாலியான ஆளு, இந்த விஷயம்லாம் உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற விஷயத்த பயங்கரமா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது அப்படியே லைவா காமிக்கிறாங்க. இத டிவியில பார்த்துட்டு பீமன் பயங்கரமா காண்டாவறான். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, இவன் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க போல, அதுவும் கவர்மெண்ட் வேலை போல. உனக்கு அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமா பணம் செலவாகும், 10 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 10 லட்சமானு வாய பொழக்கிறாங்க. இங்க பாருமா, எக்கச்சக்கமான பேரு இந்த வேலைக்கு ட்ரை பண்றாங்க, எல்லாருக்கும் ஈஸியாலாம் இந்த வேலையை தூக்கி கொடுக்க முடியாது, உன்னால காசு கொடுக்க முடியும் அப்படின்னா வேலைக்கு அப்ளை பண்ணு, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும், இல்லனா அப்படியே கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லும் போது நான் காசு ரெடி பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயும் குருநாதரையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு குருவை மீட் பண்ணும்போது நான் சொல்ற பேச்ச நீ எப்பதான் கேட்க போற, ஒரு கேஸை நம்ம விசாரிக்கிறோம் அப்படின்னா இது வேற கேஸ் அது வேற கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு விசாரிக்கணும், எல்லா கேஸும் ஒரே கேஸ் தான், எல்லா கேஸையும் ஒரே மாதிரி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா நீ கண்டிப்பா மாட்டிப்ப. இப்ப கூட பாரு, அநியாயமா அந்த பையன் இறந்து போயிட்டா, இந்த கேஸ்ல நீ மாட்டிக்கிட்ட, நீ என்ன பண்ணு, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்துரு, அதுக்கப்புறம் மத்த விஷயம்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல ஹீரோயின் வராங்க. பீரோடைய கீ கொடுங்க, அதுக்குள்ள என்னுடைய திங்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பீரோடைய கீயை கேட்டு வாங்கிட்டு போறாங்க. ஆனா வாங்கிட்டு போனவங்க உள்ளுக்குள்ள இருந்து அந்த லேண்டோடைய டாக்குமெண்ட்லாம் கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்பா அம்மாக்கு தெரியாம லேண்டோடைய டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு ஒரு மரக்கடையில இந்த லேண்டோடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும், என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுக்குறேன், எனக்கு எப்படியாச்சு ஒரு 10 லட்சத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நான் வட்டியை முதலமா பக்காவா திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இது வரைக்கும் அந்த ஜமீன்தாருடைய வீட்டுல தான் குடியிருந்திருப்பாரு. அங்க போயிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டே இருக்கும் போது புட்லு அங்க வந்து எனக்கு நீங்க எப்பதான் சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. எனக்கே காசு வர மாட்டேங்குது, உனக்கு வேற சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க கொடுக்கலனா பரவாயில்ல நானே எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது டே என்னடா மறுபடியும் திருட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், ஆனா திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொண்டு வரான். முதல்ல அந்த ஹோட்டல் கடைக்கு போயிட்டு சின்ன பையனை கூட்டிட்டு வந்தோம் இல்லையா, சின்ன பையனையும் அவங்க அம்மாவையும் அந்த ஹோட்டல்ல இருந்து அந்த ஹோட்டல் ஓனருடைய போனை ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்து அந்த டானுடைய வீடு, அங்க போகும்போது அந்த டானுடைய வீட்டுல இருந்து ஒரு சிலையை ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டேன். மூணாவதா அந்த தாடிக்காரன், அதாவது பிரதீப் கோஷுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க பாத்தீங்களா, அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவனுக்கே தெரியாம அவன் போனையும் ஆட்டையை போட்டு
கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, டே நீ என்ன வேலை பார்த்திருக்க, சூப்பரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரனுடைய போனை வாங்கி சார்ஜ் போடுறாரு. போன் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஏற வரைக்கும் கூட ஹீரோவால வெயிட் பண்ணவே முடியல. சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறமா மொபைல ஆன் பண்ணி பார்க்கும்போது 105 வாட்டி அப்பா கால் பண்ணிருக்காரு. இவனுக்கு தான் அப்பாவே கிடையாது, பிரதீப் கோஷ் தான் இறந்து போயிட்டாரு, அவர் எப்படி கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு திரும்பி கால் பண்ணும்போது அந்த பையனுடைய அப்பா, அதாவது இந்த பையனுடைய உண்மையான பேரு ராகுல், ராகுலுடைய அப்பா போன் அட்டன் பண்றாரு. டேய் தம்பி எங்கடா இருக்க, அந்த வேலையை முடிச்சியா இல்லையா, ஷூட்டிங் முடிஞ்சதா இல்லையா, இங்க இன்னொரு ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி உன்னை கேட்டு வந்திருக்காங்க, நீ உடனே கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்னு பேசும்போது இப்பதான் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பையன் ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க முதல்ல கிளம்பி ஷிகார்பூர் வாங்க, இங்க உட்கார்ந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு வரலாம் டைம் கிடையாது, நீங்க யாரு, என் பையன் போன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல உங்க பையன் ஒரு பெரிய ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு, போனை எங்களை தான் ஹேண்டில் பண்ண சொல்லிருக்காரு, நீங்க உடனே கிளம்பி வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அவரும் கிளம்பி வராரு. இப்போ என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இறந்து போன பையனுடைய பேரு ராகுல், இவர் தான் ராகுலுடைய அப்பா, இவங்க தான் உண்மையான அப்பா பையன். இந்த பையன் சின்ன சின்ன சீரியல் அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான் போல. இந்த பையனை வந்து யாரோ அப்ரோச் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து ஆக்ட் பண்ணும், இதுதான் ஸ்கிரிப்ட், கூட யாருமே இருக்க மாட்டாங்க, ஹிடன் கேமரா மூலமா மட்டும்தான் உங்களை ரெக்கார்ட் பண்ணுவோம், நீங்க வந்துட்டு ஆள் வரும்போது இந்த மாதிரி ஆக்ட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிருக்காங்க. இந்த பையனும் அதே போல ஆக்ட் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் பிடிக்க ட்ரை பண்ணும்போது அநியாயமா அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்த அந்த அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அப்பா செமையா அழுதுட்டு இருக்காரு. சரி உங்க பையனை ஆக்ட் பண்ண சொல்லி யாரு கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரும் கூட்டிட்டு போல, என் பையனுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அவன் கிளம்பி போனான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் அந்த பையனுடைய போன்ல இருந்து நம்பர் எடுத்து கொடுக்குறாரு. இந்த போலீஸ்காரன் போன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு எஸ்டிடி பூத்துக்கு போகுது. அந்த பூத்ல ஒரு கண்ணு தெரியாதவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது யாரோ வந்து கால் பண்ணாங்க, ஒரு நாளைக்கு நிறைய பேர் வந்து கால் பண்றாங்க, யாரையும் நோட் பண்ணி வச்சுக்க முடியாது, இது ஒரு பப்ளிக் எஸ்டிடி பூத் அப்படின்னு சொல்லும் போது சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் போனை கட் பண்றான். இப்போ இந்த எஸ்டிடி பூத்துக்கு பக்கத்திலேயே தான் அந்த கண்ணாடிக்காரன் ஏதோ ஒரு கடை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ பீமன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த கேஸ் போக போக பெருசா போயிட்டே இருக்கு, இதுக்கப்புறம் இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன், நீ தலையிடாத, அந்த போன் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகுலுடைய போனை போலீஸ்காரன் வாங்கிட்டு, நீ பண்ண உதவிக்கலாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பீமன் அங்கிருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கேஸை நம்மளால அப்படியே விட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, நம்மளும் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் நம்ம ஏன் அந்த டானுடைய வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்க கூடாது, அங்கிருந்து நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புட்லுவையும் கூப்பிட்டு அந்த டானுடைய வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு பக்கமும் புட்லு ஒரு பக்கமும் சர்ச் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த புட்லு போயிட்டு கிச்சன்ல வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டு அதை தூக்கி குப்பை தொட்டில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உள்ள இருந்து அவன் எதையோ கண்டுபிடிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ புக்கெல்லாம் தூக்கி சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பழைய புக்கை பாக்குறாரு. அந்த புக்குக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி இருக்கு. அந்த கார்டுல குமாய் அப்படின்ற ஒரு பேரை போட்டு வேற என்னமோ ஒரு அட்ரஸ் மாதிரி எதையோ பத்தி போட்டிருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டே இருக்கும் போது இதே டைம்ல புட்லு வந்துட்டு ஒரு விஷ டப்பாவோடைய வரான். இந்த விஷ பாட்டில் வந்துட்டு கண்டிப்பா அந்த கண்ணாடிக்காரன் கடையில மட்டும்தான் கிடைக்கும், கண்ணாடிக்காரனுடைய அந்த கடையுடைய பேரும் போட்டிருக்கு, நம்ம போயிட்டு அந்த கண்ணாடிக்காரனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கூடவே நம்ம ஹீரோ அந்த காரையும் கையில எடுத்துக்கிட்டு போறாரு. இப்ப அப்படியே கண்ணாடிக்காரனை ஃபாலோ பண்ணும்போது கண்ணாடிக்காரனுடைய பொண்டாட்டியும் ஒரு பஸ்ல ஏறி யாருக்கும் தெரியாம கிளம்புறாங்க. இவங்க இந்த டைம்ல எதுக்கு வெளியூர் பஸ்ல கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் புட்லுவும் சேர்ந்துட்டு போயிட்டு அந்த பஸ்லயே தொங்கிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ள அந்த கண்ணாடிக்காரன் பொண்டாட்டி கிட்ட நம்ம வந்துட்டு ஷிகார்பூரை தாண்டிட்டோம், நீ வந்துட்டு உன் முக்காட விளக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க விளக்குறாங்க. பார்த்தா இங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட், நடுவுல நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு லேடி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஏமாத்தி காசை வாங்கிட்டு வந்துட்டாங்க போல. அவங்க தான் இந்த கண்ணாடிக்காரனுடைய பொண்டாட்டி போல மக்களே. இது வரைக்கும் இவங்க ஃபேஸ காமிச்சிருக்கவே மாட்டாங்க, இப்பதான் காமிக்கிறாங்க. அடி பாவி நீ ஒரு ஏமாத்துக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 8வது எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே 1789 ஷிகார்பூர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பிலாவ் பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்கார ஒருத்தர் இருக்காரு. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட தேவி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த தேவிக்கு வந்துட்டு அந்த லேண்ட் வேணுமா, நீங்க வந்துட்டு அந்த லேண்டை தேவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொடுக்கல அப்படின்னா நீங்க பெரிய பின் விளைவுகளை சந்திப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்வாஷோடைய அசிஸ்டன்டே சொல்லும் போது, அந்த லேண்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரி இது எல்லாமே என்னுடைய பரம்பரை சொத்து, நான் செத்தாலும் அவளுக்கு அந்த லேண்டை கொடுக்க மாட்டேன், நீ போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த போயிட்டு தேவி கிட்ட இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த தேவியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு பெரிய கேங் இருக்கு, இவங்க வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட இருந்து
ஆட்டையை போட்டு கொண்டு வந்து இந்த ஏழை மக்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உதவிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஆட்டையை போட்டு கொண்டு வர அந்த தங்கத்தெல்லாம் பதுக்கி வைக்க ஒரு இடம் வேணும். அதுக்காக தான் விஸ்வாஸ் கிட்ட இடம் கேட்டிருக்காங்க. அவரு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டு இருக்காரு. இதை கேட்டு தேவி செமையா காண்டாகும் போது அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த லேண்ட் கிடைக்கும். ஆனா நீங்க எனக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா பண்றேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க விஸ்வாச கொலை பண்றீங்க, கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லேண்டும் கிடைக்கும், எனக்கும் சில பல நன்மைகள் நடக்கும், நீங்களும் எனக்கு கொஞ்சம் தங்கம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது பேராசல்ல சரி ஓகே நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி விஸ்வாச கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த விஸ்வாஷோட அசிஸ்டன்ட் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோவும் புட்லுவும் சேர்ந்துட்டு அந்த கண்ணாடிக்காரனையும் மனைவியும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு பின்னாடியே போனாங்க பாத்தீங்களா. அந்த கண்ணாடிக்காரனும் மனைவியும் பஸ்ல இருந்து இறங்கி ஒரு கார்ல ஏறி கிளம்புறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு போறேன், நீ என்ன பண்ணு, அந்த கார்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸை தேடி போ அப்படின்னு சொல்லிட்டு காரை கொடுத்து அனுப்புறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் வந்த ஒரு பைக்கை நிப்பாட்டி அந்த பைக்காரங்கிட்ட லிஃப்ட் கேட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போக ஒரு பெரிய கம்பெனிக்கு அந்த கார் போகுது. அங்க இருக்கிற சில பேர் வந்து இவங்களை பயங்கரமா அப்படியே வரவேற்று உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த புருஷனும் பொண்டாட்டியும் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வராங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசியூம்லாம் கொண்டு வாங்க, கூடவே நிறைய காசு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா ஒண்ணுமே புரியாம ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோவை ஹீரோயின் பார்த்துட்டாங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு எப்படி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் லஞ்சமா 10 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது 10 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு வாய பொழக்கிறாரு. உனக்கு எப்படி அவ்வளவு காசு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயின் அந்த லேண்ட் டாக்குமெண்ட்டை ஆட்டையை போட்டு அதுக்கப்புறம் அதை அடமானம் வச்ச கதையெல்லாம் சொல்லும் போது ஹீரோ கடுப்பாயிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனி கிட்ட இந்த மாதிரி தான் காசு கொடுத்து ஏமாந்து போனேன், மறுபடியும் இவங்க உன்னை ஏமாத்திட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்கெல்லாம் ஒன்னும் ஏமாத்த மாட்டாங்க, நம்பிக்கையான ஒரு ஆட்கள் தான், இங்க பாரு எனக்கு வேலையே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, ஏதோ நல்ல விஷயம் நடந்தா சரிதான் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இவங்க நோட் பண்றாங்க அந்த கண்ணாடிக்காரனும் கண்ணாடிக்காரனுடைய பொண்டாட்டியும் தான் உள்ளுக்குள்ள இன்டர்வியூ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுங்க ஒரு பயங்கரமான ஃப்ராட் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா உள்ளுக்குள்ள போறாங்க. இவங்களும் போயிட்டு லைன்ல வெயிட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் உள்ளுக்குள்ள அந்த கண்ணாடிக்காரன் ஒருத்தனை உட்கார வச்சு, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும், நீங்க ஒரு 50,000 கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும் போது, 50 1000மா, நான் அவ்வளவு கொண்டு வரல, 30,000 தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, 30,000மே போதும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் உள்ளுக்குள்ள வராங்க. அட படுபாவி பயலே, அநியாயமா என்னை ஏமாத்திட்டியா, நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு பொலன்னு பழக்கிறாங்க. கையில கிடைச்ச எல்லாத்தையும் தூக்கி அடிக்கும் போது நம்ம ஹீரோ தான் போயிட்டு தடுக்கிறாரு. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம புட்லுவா காமிக்கிறாங்க. அந்த கார் எடுத்துட்டு அந்த கார்ல ஒரு அட்ரஸ் போட்டிருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு போனா அது ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பிரதீப் கோஷ பத்தி விசாரிக்க வந்திருக்கேன், பிரதீப் கோஷோடைய பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க ஒரு தாத்தா படுத்த படுக்கையா இருக்காரு, ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த தாத்தாவுடைய பையன் அங்க இருக்காரு. இவங்க கிட்ட போயிட்டு கேட்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதீப் கோஷும் என்னுடைய தங்கச்சியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தையோ இருந்துச்சு, ஆனா எங்களுக்கு அந்த லவ் மேரேஜ்ல சுத்தமா விருப்பமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட்ல பிரதீப் கோஷ் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி தான் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருந்தா. என்னுடைய தங்கச்சி ஒரு கார்ல வந்துட்டே இருக்கும் போது அந்த காரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த குழந்தை காணாம போச்சு. குழந்தை காணாம போனதுக்கு அப்புறமா என்னுடைய தங்கச்சி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டு அவ தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. இதுக்கு நடுவுல அந்த பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி பார்க்கலாம், வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். எங்க அப்பா ரொம்ப மும்பரமா இருந்தாரு, ஆனா அதுக்குள்ளதான் என் தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வயசானவருடைய பையன் சொல்லும் போது அந்த வயசானவரு ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புட்லு போயிட்டு கேட்கும் போது அவரு ஒரு ஆர்ஃபனேஜுடைய பேரை சொல்றாரு. அங்க போயிட்டு விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த அட்ரஸையும் வாங்கிட்டு புட்லு இங்க இருந்து கிளம்புறான். இப்போ அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். 1992ல இந்த மாதிரி இந்த பையன் வந்து இங்க ஜாயின் ஆனானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 1992 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விஷயமாச்சு, யாரு வந்து ஜாயின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்ப எப்படி என்னால சொல்ல முடியும், எல்லாம் சொல்ல முடியாது, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல ஒர்க் பண்றவர் சொல்லிடுறாரு. புட்லு எவ்வளவு கேட்டு பாக்குறான், அவரு ஹெல்ப் பண்ற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் சரியான திருட்டு பையனாச்சு. என்ன பண்றான் அப்படின்னா செவரை குச்சி உள்ளுக்குள்ள போயிட்டான். இப்போ ரெக்கார்ட் ரூம்குள்ள போயிட்டு 1992 அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த ஃபைலையும் கண்டுபிடிச்சு பார்க்க அந்த வருஷம் முழுக்கவே 2 பெண் குழந்தைங்க ஒரே ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மட்டும்தான் வந்து இந்த ஆர்ஃபனேஜ்ல சேர்ந்திருக்காங்க.
நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோக்கு இவன் கால் பண்ணி சொல்றான். சரி ஓகே, நீ உடனே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல புட்லுவும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கண்ணாடிக்காரனையும் கண்ணாடிக்காரனுடைய பொண்டாட்டியும் உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. உடனே போலீஸ் இங்க வர போறாங்க. நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஃப்ராட் தனம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க, இதுக்கு முன்னாடி இந்த புருஷங்காரன் எக்கச்சக்கமான பிசினஸ் பண்ணிருக்கான், எதுவுமே கை கொடுக்கவே இல்லை, இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி பார்க்கலாம், அப்பதான் வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான். அப்பதான் பொண்டாட்டியும் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஓ, இது நல்ல பிசினஸா இருக்கு, இதையே தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு ஓடியே போயிடுவாங்களாம். எங்களை வந்துட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க, போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்காதீங்க, இந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா இங்க புட்லு வரா. நேரா உள்ளுக்குள்ள வந்தவன் அந்த 3 பேருடைய போட்டோவையும் காமிக்கிறான். பிரதீப் கோஷுடைய பையன் வேற யாரும் கிடையாது, இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்க, அந்த போட்டோவை பார்த்தோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு. அப்படியே அந்த போட்டோ எடுத்து கையில வச்சுக்கிட்டு மனசுடைஞ்சு வெளியே போறாரு. யோ என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புட்லு பின்னாடியே போயிட்டு கேட்கும் போது இந்த பையன் வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த ஆஃபனேஜ்ல யாரோ சேர்த்து விட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ 18 வயசு வரைக்கும் அந்த ஆஃபனேஜ்ல தான் வாழ்ந்திருக்காரு. 18 வயசுக்கு அப்புறமா வெளியே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு போட்டோ ஸ்டூடியோக்கு வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் போட்டோலாம் எடுக்க கத்துக்கிட்டு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டோ எடுக்க போகும்போது தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிருக்காரு. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு பிடிச்சி போச்சு. எப்படியாச்சும் இந்த பொண்ணை உசார் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் பிடிச்சி போக 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த ஆஃபனேஜ்ல கெவின் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. கெவின் அப்படின்ற பேர்லாம் எங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நீ எங்க இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும், அதுக்காக உன் பேரை கே ஸ்டோன் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் சொல்லியிருக்காங்க. ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ பேரையே மாத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாடகைக்கும் போயிருக்காரு. ஹீரோயினுடைய அப்பா கிட்ட நம்ம ஹீரோ எல்லா உண்மையுமே சொல்லியிருக்காரு. நான் இதுக்காக தான் இங்க ஸ்டே பண்ண போறேன், எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த ஆஃபனேஜ்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, சரிப்பா நீ ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு பயங்கரமான பிரைவேட் டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோயினுடைய அப்பா தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா நம்ம ஹீரோக்கு. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதுலாம் உனக்கே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா கதையும் நம்ம ஹீரோ புட்லு கிட்ட சொல்லி முடிக்கும் போது, அப்படின்னா நீங்க உங்க குருநாதரை பார்த்து தான் இந்த கொலைகாரனை பிடிக்கணும், இந்த குற்றவாளிகளை பிடிக்கணும் ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல, ஆனா நான் அதுக்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேன், குருநாதர் சொன்ன மாதிரி என்னால யாரையுமே பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, என்ன பாசே திடீர்னு இப்படி சொல்றீங்க, அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிங்க அதான் முக்கியம் அப்படின்னும் போது, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, போலீஸ் பார்த்துப்பாங்க, நீ போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கெல்லாம் சரக்கு வேணாம், உங்களுக்கு வேணா வாங்கிட்டு வரேன், எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, என்ன டவுட் அப்படின்னா அந்த குடும்பத்திலேயே மிச்சம் இருக்கிறது நீங்களும் அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனும் தான், நீங்க 2 பேருமே மத்தவங்களை கொலை பண்ணல அப்படின்னா மத்த யார் தான் கொலை பண்ணிட்டு இருக்கா, வேற யார் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ யோசிக்கிட்டே தேடிக்கிட்டே இரு, போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாரு. அடுத்து நம்ம சுக்கி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க அந்த ஃப்ராடு புருஷன் பொண்டாட்டிய போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சுக்கியோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. சுக்கியோடைய அம்மா, சுக்கியும் நானும் ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்துச்சு, நான் கிளம்பிட்டேன், அந்த பொண்ணு வரலான்னு போன் பண்ணி கேளுங்க அப்படின்னும் போது இவரும் கால் பண்ணி கேக்குறாரு. அவங்க வரேன்னு சொல்றாங்க. நீ முன்னாடி போ, அவ பின்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சுக்கியோடைய அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த குட்டி பையனுடைய அம்மா எதையோ குக் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு, நீங்க மட்டும் சாப்பிடுங்க, அவனுக்கு அது பிடிக்காது கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக, இப்ப இந்த குட்டி பையன், தாத்தா இந்த ஊருக்கு ஏன் ஷிகார்பூர்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஷிகார் அப்படின்னா ஹண்டிங்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க இங்க வேட்டையாட வருவாங்க, அதனால தான் இந்த ஊருடைய பேரே ஷிகார்பூர்னு மாத்திட்டாங்க, அந்த ஹண்டிங்கை தடுக்க ஒரு பெரிய ராஜா போராடினாரு, இந்த ஊரையே காப்பாத்த போராடினாரு, அவருடைய பேர் தான் பல்லவ பிஸ்வாஸ், நீ வெயிட் பண்ணு, நான் போயிட்டு அவருடைய போட்டோவை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ராடு புருஷன் பொண்டாட்டிகிட்ட இருந்து காசை வாங்கிட்டாங்க போல, அந்த காசை கொண்டு போயிட்டு அந்த மரக்காரக்கிட்ட கொடுத்துட்டு இவங்க அந்த லேண்ட் டாக்குமெண்ட்டை திருப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சாப்பிடாம வெறும் வயிற்றுல குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த புட்லு தான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரான். சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது அந்த பக்கத்து வீட்டுல பூசாரி இருப்பாரு பாத்தீங்களா, அவரு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த நாமம் போட்டுட்டு இருப்பாரு. அதே போல இந்த பையனுக்கும் போட்டு அனுப்புறாரு. இந்த பையன் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும் போது நம்ம ஹீரோ அந்த நாமத்தை கரெக்டா நோட் பண்றாரு. உனக்கு இந்த நாமத்தை யார் போட்டு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வழக்கம் போல அந்த பூசாரி தான் அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இதுவரைக்கும் இறந்து கிடந்தாங்க, கொலை செய்யப்பட்டாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருடைய நெத்திலையுமே நம்ம ஹீரோ இந்த நாமத்தை பார்த்திருப்பாரு. இந்த பூசாரிக்கும் அந்த கொலைகளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போலி அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு எனக்கும் நாமம் போட்டு விடுங்க, நானும் அந்த கோஷ் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்ல அந்த பூசாரி பயப்படுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிடல்ல
ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த வேலைக்காரமாவை காமிக்கிறாங்க. வேலைக்காரமா கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் போயிருக்கான். அவங்க கண்ணை முடிச்சிட்டாங்க. கண்ணை முடிச்சவங்க கிட்ட உங்களை யாரு கொலை பண்ணா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பார்த்தேன், அந்த பூசாரி தான் கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லும் போது இவரு உடனே அங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய குரு நம்ம ஹீரோனுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குட்டி பையன் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த தோல் எடுத்து கண்ணில் அப்படியே பிதிக்கி விட அந்த கண்ணில் அந்த சாறு பட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த பையன் கண்ணை தொடச்சிட்டே இருக்கும் போது இவர் வீல் சேரை தள்ளிக்கிட்டே அப்படியே கிச்சன் பக்கமா போறாரு. எந்திரிக்க முடியாம அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து ஹெல்ப் பண்றாங்க. சாரி, அந்த குட்டி பையனுடைய அம்மா வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணும்போது அவங்களையே கத்தியால குத்தி கொலை பண்றாரு. அவங்க அவ்வளவுதான் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டாங்க. இந்த விஷயத்த அந்த குட்டி பையன் கண்ணை தொடச்சிட்டு பார்த்துட்டான். பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே பயந்துட்டு கட்லுக்கு அடியில போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இதே டைம்ல அந்த பக்கம் அந்த பூசாரிய காமிக்கிறாங்க. எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே அவர் தான். இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே அவர் தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு குருவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. குரு இதுக்கு முன்னாடி டிடெக்டிவா இருந்தாரு பாத்தீங்களா? அப்போ ஒரு கேஸ் விஷயமா ஒரு குட்டி பையனை அரெஸ்ட் பண்றாரு. இந்த குட்டி பையன் தன்னுடைய அப்பாவையே கொலை பண்ணிட்டு இருப்பான். ஏன்டா அப்பாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய அப்பா முதல்ல என்னுடைய அம்மாவை அடிச்சு கொலை பண்ணிட்டாரு. அப்புறம் என்னுடைய அக்காவையும் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்டாரு. இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம தான் ஒரு கட்டத்துல கோவம் தாழ முடியாம என்னுடைய அப்பாவை நானே கொலை பண்ணிட்டேன். நீங்க வேணா வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அங்க வந்துட்டு என் அக்காவுடைய டெட் பாடி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த அப்பாவுடைய கேஸை விசாரிக்க போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. இவன் அரெஸ்ட் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல, இவன் சின்ன பையன், இவன் ஏற்கனவே அப்பாவால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த பையனை நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு அந்த அக்காவுடைய டெட் பாடி இருக்குன்னு சொன்னா அதை போயிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இந்த பூசாரியை காப்பாத்தினதே குரு தான், எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே குரு தான். அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதாவது இது வரைக்கும் நடந்த எல்லா கொலைக்கும் இவன் தான் காரணம், இவன் தான் எல்லாரையும் கொலை பண்ணிருக்கான், கொலை பண்ண சொன்னது குரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதே டைம்ல பூசாரிக்கு குரு கால் பண்றாரு. நான் அந்த அம்மாக்காரிய கொலை பண்ணிட்டேன், இந்த குழந்தைய தான் கொலை பண்ண முடியல, நீ உடனே கிளம்பி வா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அட பாவி, அவன் அநியாயமா குழந்தைய கொலை பண்ண போறான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமா சேர்ந்துட்டு இங்க இருந்து கிளம்பி குருவுடைய வீட்டுக்கு போறாங்க. போற வழியிலேயே அந்த போலீஸ்காரனுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கம் குரு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மண்டையை தானே இடிச்சுட்டு உன்னுடைய அம்மா வந்துட்டு என்ன அடிச்சு போட்டு என்ன கொலை பண்ண பார்த்தாங்க, தற்காப்புக்காக நான் அவங்கள கொலை பண்ணிட்டேன், அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடியே உன்னை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்ல போறேன், வாடா சொல்லும் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிட்ட போயிட்டு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க அந்த பூசாரி வராது. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஹீரோவை பார்த்து இந்த குருக்கு சரியான ஷாக்கு. ஒரு 7 வயசு பையனை கொலை பண்ண துணிஞ்சிட்டல்ல, அவ்வளோ கொடூரனா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல, என்ன காரியம், நான் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா குழந்தை கிடையாது, அந்த வம்சத்துல யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த குருநாதர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் யாரு அப்படின்னா அந்த பிஸ்வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு ராஜாவை காமிச்சாங்க. அந்த ராஜாவை அந்த தேவி கூட கொலை பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ராஜாவுடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பிஸ்வாஷுடைய அசிஸ்டன்ட் பக்காவா பிளான் பண்ணி ராஜாவை தேவி மூலியமா கொலை பண்ணிட்டு அவரு அந்த ராஜாங்கத்தையே கைப்பற்றிட்டு இருப்பாரு. அந்த அசிஸ்டன்டோடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இப்போ எல்லாருமே இறந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த அசிஸ்டன்டோடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அந்த அசிஸ்டன்ட் தான் அதுக்கப்புறம் அந்த மாகாணத்தையே ஆண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் ஆயிருக்கும். இந்த குருநாதர் இருக்காரு பாத்தீங்களா, இவரு நம்ம எப்படியாச்சும் அந்த பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிக்கணும், அந்த தங்க நகையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பாரு. அந்த சுரங்கத்தை கூட கண்டுபிடிச்சிருப்பாரு. தோண்ட போகும்போது தான் இவருக்கு காலு விளங்காம போயிட்டு இருக்கும். நமக்கு கிடைக்காத அந்த தங்க புதையல் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பூசாரி கூட சேர்ந்துட்டு பிளான் போடும்போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஜமீன்தார் தான் கொலை பண்றாரு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஜமீன்தாருடைய அந்த ப்ளூ பிரிண்ட் ஆட்டையை போடுறாங்க, அந்த மேப்பை ஆட்டையை போட்டு ஜமீன்தாரையும் கொலை பண்ணிட்டு மத்தவங்களையும் கொலை பண்றாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு, என்னுடைய வம்சத்தையே அழிச்ச அந்த வம்சத்தை சும்மா விட மாட்டேன், அதான் பழி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து கைது பண்ணி கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த ஆளு இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த குருநாதருடைய மனைவி மகள் இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பத்துக்கு முன்னாடி இது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த குட்டி பையனை கையோட கூட்டிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இருக்கிற மொத்த சொத்துக்கும் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் தான். இப்ப நம்ம ஹீரோ கவர்மெண்டோட சேர்ந்து அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 4-5 நாளா தேடிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே கண்டுபிடிக்கவே முடியல.
இங்க பொக்கிஷம் இருக்கா இல்லையானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அதிகாரி கத்தி விட்டு போகும்போது இந்த மேஜிக் மேன் இங்க இருக்கிற யாராலையும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைங்க, நான் கண்டுபிடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா அங்கிருந்து கிளம்புறான். பார்த்தா அவன் கையில ஒரு கோல்டு காயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. அதாவது அந்த தங்க புதையல இந்த பயவுல கண்டுபிடிச்சிட்டான் போல மக்களே. இந்த சீரீஸ்க்கு செகண்ட் பார்ட்டும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.